மாநில அரசின் தீர்மானங்களுக்கு ஆதரவு. மத்திய அரசை சாடும் விஜய். திராவிட கொள்கையை பின்பற்ற இருக்கிறதா தாவேகா? இது குறித்து விரிவாக பார்க்கலாம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலிமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. விஜயுடைய அரசியல் பிரவேசம் ஆரம்பிச்ச நிலையில கடந்த 28ஆம் தேதி விஜய் விருது வழங்கும் நிகழ்வு நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சுக்கள் சர்ச்சையானது மட்டும் அல்லாமல் அவருடைய அந்த ஆரஞ்சு கலர் பொட்டு வச்சது, அதை தொடர்ந்து அவருடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடாதது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சர்ச்சையாச்சு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவர் பேசின சில வார்த்தைகள் அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாவே மாறுச்சுன்னே சொல்லலாம். அன்னைக்கு அவர் என்ன பேசியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு எந்த துறையில நல்ல தலைவர்கள் தேவை, அரசியல் துறையிலையா இல்ல பிற துறைகள்லையா அப்படின்னு அவர் விளக்கமா சொல்லல. ஆனா அவருடைய அந்த பேச்சுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாஜக சார்பில் இருந்து அவர் நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்றாரு. இப்பதானே அவர் கட்சியவே ஆரம்பிச்சிருக்காரு, பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் எப்படி நல்ல தலைவரா இருக்க போறாரு அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லியிருந்தாங்க. இப்படி இவருடைய பேச்சுக்கள் பல தலைவர்களை கோபமாக்குச்சு. பல தலைவர்கள் அவருடைய பேச்சுக்கு ஆதரவையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாக விஜய் விருது வழங்கும் நிகழ்வு இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதோட அவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசின பேச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இதுவரைக்கும் விஜயுடைய அரசியல் கொள்கை என்ன, விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, விஜய் யாரு அப்படின்ற ஒரு கோணங்கள்ல தான் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜயுடைய இன்றைய பேச்சு ஒரு பேசு பொருளாவே மாறி இருக்கு. அப்படி அவர் என்ன பேசினார்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது போல போன வாட்டி அவருடைய பேச்சுல பெரிய விஷயமா பேசப்பட்டது என்னன்னா, நல்ல அரசியல் தலைவர்கள் தேவைன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அரசியல் தலைவர்கள் தேவை அப்படின்னு சொன்னதுக்கு பல தரப்புல இருந்து விமர்சனங்கள் வந்துச்சுல, அந்த விமர்சனங்களுக்கு இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, நல்ல தலைவர்கள் அப்படின்னு நான் வெறும் அரசியல்ல மட்டும் சொல்லல, எல்லா துறைகள்லையும் சேர்த்துதான் நான் சொன்னனே தவிர அரசியல் துறைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் அவர் இன்னைக்கு பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசுடைய தீர்மானங்களுக்கு அவரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. அவருடைய இந்த ஆதரவு நிலைப்பாடு எதற்காகன்னு பாத்தீங்கன்னா நீட்டுக்கு தான். நீட் வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி இருந்தாங்க. அந்த தீர்மானத்துக்கு தன்னுடைய ஆதரவு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியல தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல்ல அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வி முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயமா அது இருக்கணும்ன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாநில மொழியில படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு NCERT சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும்
கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலியமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அதோட பாத்தீங்கன்னா மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் மத்திய அரசை ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிரதிபலிச்சு அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க. ஒன்றிய அரசின் வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தும் பாஜக கூட்டணி தரப்புல இருந்தும் பல கண்டனங்கள் எழுந்துச்சு. இருந்தாலும் தமிழக அரசும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசின் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு பல முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ விஜய் அப்படின்ற கேள்விகளை அரசியல் விமர்சகர்கள் வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். நீட் எதிர்ப்பு ஒன்றிய அரசு அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருந்தது. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி, திராவிட கட்சிகள் எதை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறார்களோ அதையே தானும் முன்னிறுத்தி இருக்காரு விஜய் அவர்கள். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது பட்டியல்ல இருக்கிற கல்வி அப்படின்றது மாநில பட்டியல்ல வரணும். மாநில அரசுக்கான அங்கீகாரத்தையும் அதனுடைய உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாது அப்படின்றத அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்னு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்னதான் அதுல அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐ, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம். பட் இங்க அந்த பிரச்சனை என்னன்னா, இது என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பேச்சு இன்னைக்கு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாஜகவை ரொம்ப ஷாக் ஆக்கி இருக்கு. இதுவரைக்கும் விஜயோடைய அரசியல் பயணம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இப்போ வரைக்கும் விஜய் பாஜகவை எதிர்த்தோ அல்லது அவங்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தையும் அவர் தெரிவிச்சதே இல்லை. மாறாக தமிழக அரசை கண்டித்து அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருக்காரே தவிர பாஜகவுக்கு அகேன்ஸ்டா ஒரு வார்த்தையும் இதுவரைக்கும் சொன்னதில்லை. அப்படி இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து ஒன்றிய அரசு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் பாஜக கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு திரும்பி ஒவ்வொரு வாட்டையும் ஒன்றிய அரசுன்னு அழுத்தம் திருத்தமாக விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய இந்த பேச்சுல ஒரு தீர்க்கமான தெளிவு தெரியுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம்ன்றது பெரிய விஷயம், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா பாஜகவுக்கு அகேன்ஸ்டான அரசியலை தான் எடுக்க போறது அப்படின்றது தான் அவர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தன்னுடைய பேச்சுக்கள் மூலமா
தன்னுடைய கொள்கை என்ன, திராவிட கொள்கையை நோக்கி பயணிக்க இருக்காரா, பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்ய இருக்காரா அப்படின்றத விஜய் அவர்கள் தெளிவா இன்னைக்கு பேச்சுல தெளிவா உணர்த்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் விஜய ரஜினியுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் விஜய், இனிமே அப்படித்தான் இருக்க போறாரு, பாஜகவுடைய பி டீமாகத்தான் விஜய் அவர்கள் செயல்பட இருக்காரு, சீமானுடன் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளியாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான். கல்விக்காக தான் என்ன செய்ய போகிறோம், அது மட்டும் இல்லாமல் யாரை எதிர்த்து தன்னுடைய அரசியல் இருக்க போகிறது, தமிழக அரசு தவறு செய்தாலும் தமிழக அரசை எதிர்த்து கேள்வி கேட்பேன், அதே போல ஒன்றிய அரசு தவறு செய்தாலும் ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்பேன், தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் அப்படின்றத விஜய் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறத அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மாநில அரசுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிற விஜய் அவர்கள் மத்திய அரசை ஒன்றிய அரசின் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் மத்திய அரசை எதிர்த்து பல கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ விஜயோடைய இந்த டாக்டிக் 2026 எலெக்ஷன்ல கை கொடுக்குமா, பாஜக எதிர்ப்பு அரசியல் விஜய்க்கு நிரந்தரமாக கை கொடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.